அப்போ இந்த கிழட்டு புயலா இருந்தா நம்ம அம்மா யாரு தெரியணும்ல. போய் தாடியை பிடிச்சா கிழவனை எங்க அப்பா யாரு அம்மா யாருன்னு சொல்லு. உடனே கிழவர் என்ன சொல்றாரு, கண்ணன் தான் கொண்டு வந்து விட்டா நீ கண்ணனை போய் பிடிங்க. இவ கருமாறி பேலை கூட எடுத்தா இடுப்புக்கு நான் போயிட்டா. கண்ணா எங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்கா. உடனே கண்ணன் சொல்றாரு, ஆண்டவன் தான் உங்களை பிறவி செஞ்சாரு. நீ சந்தனமாங்காவுக்குள்ள 50 அடி நீளத்துல 60 அடி அகலத்துல ஆளை புளிய வெட்டு, ஆளஞ்சுப்பி அரசஞ்சுப்பி புங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி எல்லாம் போடு, ஒரு அக்கினிய வர ஆண்டவனை நோவு ஆண்டவன் வருவான் உன் பிறவி காரணத்தை சொல்லுவான்னு சொன்னது. அவன் என்ன செஞ்சா தெரியுமா, அந்த சந்தனமாங்காவுக்குள்ள பார்வதி வந்தா அக்கினியை அமர்த்தக்கூடாது, நமக்கு தேவை அத்தான். அத்தான் வந்தா தான் அக்கினியை அமர்த்தணும்னு சொன்னாலா. கருமாரி சொல்லாவிட்ட பேசாத, நீ என்னைய கோதி இவாதான் கோவக்காரியாச்ச. அக்கா வந்தது என்னைய கோதி ஊத்துனது அக்கினி மட 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 மடன்னு எரியுது. உடனே பார்வதி பார்த்தா, நான் உள்ள குதிச்சா நீனும் குதிச்சுதான் ஆகணும், நான் குதிக்கணும்னு என்ன செஞ்சா தெரியுமா பார்வதி, அவ விரிச்ச நல்ல தலையுடனே விரிச்ச நல்ல தலையுடனே நல்ல
அக்கினி குழிக்குள்ள மாறி 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 குதிச்சாளா. குதிச்சது என்ன ஆச்சு தெரியுமா? அவ உடல்லாம் எரிஞ்சிருச்சு. அதுக்குதான் இன்னைக்கும் ஆத்தா கருத்த மேனியோட இருக்கா. அக்கினி பூவுல இறங்கினதுனாலதான் அவ கருத்த மேனியோட இருக்கா. அவ குழிக்குள்ள விழுந்ததும் அவ உடலெல்லாம் எரிஞ்சிருச்சு. அவர் உயிர் மட்டும் அந்த அக்கினி பூவை சுத்தி ஒன்ன பிடிக்கவா என்ன பிடிக்கவான்னு ஊசலாடி வந்து அப்படி வரக்கூடிய வேலையில பார்த்தா சிவபெருமா பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அட்டகாரி 7 பேரு நம்ம பொண்டாட்டியும் ஒருத்தி உள்ள வந்திருக்கா, அவளுக்கும் பிறவி நாமம் கொடுக்கணும்னு சொல்லி தீர்த்தம் கொண்டு பெரும்பால அக்கினி பூவை தட்டுறாரு. எப்படி தட்டுறாரு தெரியுமா? அவர் தீர்த்தம் கொண்டு வெளிக்கும் போது தீர்த்தம் கொண்டு வெளிக்கும் போது எந்திரிச்சு வாரா. உடனே பேர்நாமா கேட்டான். நான் 8வது எனக்கு ஒரு பேர்நாமா கொடுங்க. 2 முப்பேர் வாங்கலாம். சண்டிகா பரமேஸ்வரி. அதான் வளர்த்த வேள்விக்கு மறுபேரு சண்டிகாவம். அந்த சண்டிகாகத்துல இருந்து அவன் எந்த சொல்றாங்க, அவனுக்கு சண்டிகா பரமேஸ்வரின்னு ஒரு பேரு. நீ 8:30க்கும் பிறந்ததுனால நாளைக்கு போய் மகடனை சங்காரம் பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு காளின்னு ஒரு பேர் கொடுத்தது. அவன் எப்படி சொல்றான்னா
நீ வாங்குடல 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 மாடா நீ பாரு முட்டை குடல மாடா எங்க குடலாயா மாமா வரி பாப்பா எங்க குடல மாடா நீ குடல மாடா குடல ஐயா நீ பாரு முராம ஐயப்பா எங்க குடல மாடா முகங்கல உருண்டை குடல மாடா எங்க குடலாயா நீ குடல முண்டை சாமி குடல மாடா ஐயாத நல்லதிலே குடல ஐயா எங்க குடல மாடா நீ குடல விட்டு மாடா எங்க குடல மாடா ஆவடியா மாயாண்டி குடல மாடா எங்க குடல ஐயா நீ மாவு போட்டலை மோய குடல மாடா கோடி காமலையிலே குடல ஐயா எங்க குடல மாடா நீ பரலபடி பியப்பா எங்க குடல மாடா போத்தைய வாதலை மோய குடல மாடா எங்க குடல ஐயா நீ கேம்பத்த மாயாண்டி குடல மாடா எல்லாயம்ப கைப்பிடிச்சி குடல ஐயா நீ அலுமணி எங்க கைப்பிடிப்ப ஐயா எங்க குடல மாடா யாரி வருமாற எங்க குடல மாடா மாட வேணும் போய் சுடல மாடா இந்த சாமியெல்லாம் அமைச்சு ஆடுனீங்கன்னா கூட சட்ட நேரம் படிப்போம் வரும்போது அடிச்சு மண்டையை உடைக்க மாதிரி வாரிய எப்படி படிக்க